சம்புகன் ராமாயணத்தில் சம்புகன் என்பவன் ஒரு தவம் இருந்தான். ஒரு காட்டில் ஒரு வீட்டில் ஒரு பாப்பார பிள்ளை செத்து போகுது. எல்லார் வீட்லையும் சாகும். உடனே இந்த பாப்பா அந்த பிள்ளையை தூக்கிட்டு ராமனுடைய அஸ்தான மண்டபத்துக்கு போய் ராமாங்கிறான். என்ன பிராமண பிள்ளை செத்து போச்சுங்கிறான். பிறப்பு இறப்பு இயற்கை தானுங்கிறான் ராமன். இல்லை, உன்னுடைய ஆட்சியில் வர்ண தர்மம் கெட்டு போய்விட்டது. ஒரு சூத்திரன் தவம் இருக்கிறான். தர்மம் கெட்டு போன காரணத்தினால் என்னுடைய பிராம குழந்தை இறந்தது. அப்படியா? எங்கே? ஒரு காட்டில் ஒரு சூத்திரன் சம்புகன். நம்ம தவம் இருந்தால் கூட மரக்கலையில் தலைவிட தொங்கிட்டு தவம் இருக்கிறான். பார்ப்பாங்க, தவம் இருந்தால் கூட ரொம்ப அமைதியாக உட்காந்து தவம் இருப்பான். நம்பால் மரக்கலையில் தலைகீழ நின்று சுற்றுனாக்கான். நீ யாடான்னு கேட்குறான் சம்புகன். என்ன வரணுங்கிறான் சூத்திரங்கிறான். சூத்திரன் தவம் இருக்கக்கூடாதுன்னு தெரியுமாங்கிறான். எனக்கு தெரியாதுங்கிறான். இந்த நாட்டிலே தர்மம் கெட்டு விட்டது. ஆகவே தர்மத்தை காப்பாற்ற வேண்டுமென்றால் அதர்மம் செய்யலாம். இதை தான் சொல்கிறான். வெட்டுறான். நீங்கள் வெட்டினா அதுக்கு எனக்கு புண்ணியங்கிறான் சூத்திரன். வெட்டி விழுந்தவுடன் இன்னும் ஆச்சரியம், செத்து போன பிராமண குழந்தை உயிர் பழைத்தது. எப்படிரா? எப்படி எழுதி வச்சுருக்கான் பாருங்க. அதுக்கு என்ன நேரம் இப்போ வந்தால் சூத்திரம் படித்தா பாப்பாவும் கூட ஆத்திரப்படணும். இல்லை, இது அங்கே கூட கனெக்ட் பண்ணி பார்க்கணும். சூத்திரன் தவம் இருந்தால் பிராமணன் சாவான். சூத்திரம் படித்தா பாப்பான் கீழே போயிடுவான். இப்படி பார்க்கணும் நீங்கள். இது ஒன்றோட ஒன்று இருக்குது, கனெக்ஷன் இருக்குது. மகாபாரதம் எடுத்துங்க. உடனே ஒரு சின்ன செய்தி. ஏகலைவன் ஒருத்தன் இருந்தான். அவன் வேட்டுவ சமுதாயத்தை சேர்ந்தவன். அவனுக்கு இந்த வில் வித்தை கற்றுக்கொள்ள ஆசை. அப்போ துரோணாச்சாரியா தான் பெரிய ஆளும். அவர்கிட்ட போகிறானே கற்றுக் கொடுன்னு. நீ சூத்திரன், உனக்கு வில்லு வித்தையை தான் கற்றுக் கொடுக்க முடியாதுங்கிறான். ஆனால் அவனை பாருங்க, விடாமுயற்சி தானா அந்த துரோணாச்சாரி மாதிரி பொம்மையை செஞ்சு வச்சு முட்டாள் பாருங்க, செஞ்சு நல்லா கற்றுட்டான். கற்றுக்கிட்ட உடனே ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா, ஒரு நாய் சத்தம் கேட்டிருக்கு. அந்த சத்தத்தை வச்சு அடிச்சிருக்கான் இந்த ஏகலைவன். நாய் வாயில் பிறந்துச்சு. பார்த்த உடனே துரோணாச்சாரி அங்கே இருந்திருக்கான். இது யார்? அர்ஜுனனுக்கு தான் இந்த திறமை உண்டு. இது யார் செஞ்சுருக்க முடியும்? யார்? நான் தான் போகிறான். நான் வந்தேன் உங்கள்கிட்ட வில்லுத்தையை கற்றுக் கொடுக்குன்னு சொன்னேன். நீங்கள் ஜாதியை வச்சு மறுத்தீங்க. நானாக உங்கள் உருவத்தை வச்சு நான் கற்றுக்கிட்டு இந்த வேலையை செஞ்சேன். அப்படின்னா குருதட்சிணை கொடுறாங்கிறான். எதை கொடுத்தாலும் எதை கேட்டாலும் கொடுக்குறேங்கிறான். உன்னுடைய கட்டை வரையிலே கொடுக்குறான். வில்லுத்தைக்கு முக்கியமான உறுப்பு எது? கட்டை விரை. எவ்வளோ ஓன்லி சூழ்ச்சிருக்குங்க. பெரியாரெல்லாம் சாதாரணமான எதையும் செய்வார் நினைக்காதீங்க. எதையும் அவர் படித்த மாதிரி, இந்த புராணங்களை இதிகாசங்களை அவர் படித்த மாதிரி யாரும் படிச்சிருக்க முடியாது. அதனால்தான் பெரியார் எடுத்து வைத்த கேள்விக்கு இதுவரை ஒரு பயலும் பதில் சொன்னதில்லை. ஒருத்தவங்க பதில் சொன்னது கிடையாது. அது மாதிரி ஒவ்வொரு சாஸ்திரம் மனு தர்மம் மனு தர்மத்தை எரிச்சார். பெண்களே தலைமை தாங்கி தமிழ்நாடு பூரா இங்கே விட திருவாரூர்காரங்களாம் ஏன்னா மனு தர்மத்தை சொன்னோம். நம்மளுக்கு பெண்ணானவள் குழந்தை பருவத்தில் தந்தையின் கட்டளை, வாலிப பருவத்தில் புருஷனின் கட்டளை, வயோதிக பருவத்தில் மகனின் கட்டளைக்கு வாழ வேண்டுமே தவிர எந்த காரணத்தை முன்னிட்டும் தன் சுய சிந்தனையோடு பெண் இருக்கக்கூடாது. இன்னும் கேவலமெல்லாம் பெண் வச்சிருக்கான். அவன் சொல்கிறான், ஆர்எஸ்எஸ்காரன் கோல்வால்கர், அவன் தான் பஞ்ச் ஆஃப் தாட், அதுதான் அவங்களுக்கு வேத புத்தகம். மனு தர்மத்தை இந்தியாவுடைய அரசியல் சட்டம் ஆக்கணுங்கிற ஐயா. மனு தர்மத்தை இந்திய அரசியல் பங்கம் நீங்களாம் உங்கள் இதெல்லாம் என்ன ஆகும்? இப்படி தான் தந்தை பெரியார் ஒவ்வொன்றா பிராமணால் போடு ஒழிப்பிடும் போராட்டம் நடத்தினார். உணவு ஒழுதியில் பிராமணா இப்போல்லாம் பார்க்க முடியாது. நீங்கள் அதிகமாக பிராமணால் உணவு ஒழுதி தான் இருக்கும். அதுக்கு ஒரு போராட்டத்தை அறிவித்தார்.
பிராமணால் பெயரழிப்பு போராட்டம். பல இடங்கள் எடுத்தான், பல இடங்கள் முடியாதுன்னா சென்னையில் முரளிஸ் கபேன்னு ஒரு ஹோட்டல், திருவள்ளிக்கேணியில் அவன் மட்டும் எடுக்க மாட்டோம்னா ஒவ்வொரு நாளும் தோழர்கள் மறியல் பண்ணுறாங்க. அப்புறம் கடைசியாக வேறு வழி இல்லாமல் அந்த பாப்பா இரவோடு இரவாக பெரியார்கிட்ட வந்து பெரியார் மாளிகையில் மீரான் சப்சிடியில் ஒரு கூட மாம்பழத்தை வச்சு பெரியார் காலில் விழுந்து, ஐயா நான் தப்பு பண்ணிட்டேன், நான் போர்டு எடுத்தேன், இப்போ ஐடியல் ஹோட்டல் இருக்கு பேர் மாற்றிட்டான், ஆனால் பெரியாருடைய பெருந்தன்மை பாருங்கள், நினச்சா கண்ணீர் விடும். விடுதலை பத்திரிகை ஆசிரியர் கூப்பிட்டு, இப்படி இந்த ஐயர் வந்தார், என்னை பார்த்தாரு, காலில் விழுந்தாரும் செய்தியை போடாத. அவன் இரவோடு இரவாக வந்து மன்னிப்பு கேட்டு போயிட்டான். மற்றவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, வெற்றி வெற்றி அப்படி தான் மாறிப்பாங்க. பெரியார் அப்படிலாம் பார்க்க வர, அப்படி ஒரு மனிதத்தன்மையோடு இருந்தார். சரி, பாப்பான் பூணூல் போட்டிருக்கான். எதுக்கு போட்டிருக்கான்? இந்த பிராமணா ஹோட்டலில் கூட இன்னொன்று சொன்னோம், ஏன் பிராமணான்னு போர்டு போட்டால் உனக்கு என்னன்னு கேட்டான் பெரியார். அதுக்கு பதில் சொன்னார், ஒரு தெருவில் 10 வீடு இருக்கியா, இந்த முதல் வீட்டில் மாட்டோம் இது படிதாண்டா பத்தினி வீடுன்னு போட்டால் மீதி 9 வீட்டுக்காரங்க கதை என்ன ஆகுது? அதை மாதிரி தான் இவன் பிராமணால் ஹோட்டல்னு போட்டால் மற்றவன் நீ சூத்திரன்னு சொல்கிற, என்னை இழிவுபடுத்துகிற. அதனால் பிராமணால் கவே ஒழிப்பு போராட்டம். ஒவ்வொன்றையும் ரயில்வே விடுதியில், ரயில்வே ஸ்டேஷனில் தம்பி பிராமணால் சாப்பிடுமிடம் சூத்திரால் சாப்பிடும்னு இருந்துச்சு. உங்களுக்குலாம் தெரியாது, போதிருக்க மாட்டோம். ரயில்வே ஸ்டேஷனில் சொல்கிறேன், பிராமணால் சாப்பிடுமிடம் சூத்திரால் சாப்பிடுமிடம். அப்போ ரயில்வே போர்டு மெம்பராக ராமசாமி மோரியார், ஆற்காடு ராமசாமி மோரியார் பெரியார் சொல்லி அதை உடனே எடுக்குன்னு சொல்லி அதனை எடுத்துருக்காங்க. பூணூல் போட்டிருக்கியா, அவன் போட்டிருக்கான்னா அதுக்கு என்ன சொல்கிறான்? பூணூலில் பிராமணாலுன்னா துவி ஜாதி, இருபிறப்பாளர், சத்திரியம் போட்டுக்கலாம். சில பேர் நம்ம ஆசாரியார் போட்டிருக்காரேப்பா, அவன் மனித மதத்தில் சொல்கிறான், அப்படிலாம் அவனுக்கு போடுறதுக்கு அதிகாரம் கிடையாது. பிராமணால் தரிக்கும் ஜாதி சின்னங்களை சூத்திரர்கள் தரித்தால் அவன் அங்கத்தை அரசன் வெட்ட வேண்டும். மனித மதத்துக்கு இதெல்லாம் பெருசாக சாஸ்திரம் இன்னைக்கு மனித தர்மத்தை ஆதரித்து பேசுகிறான். சனாதன எதிர்ப்பு மாநாடுன்னு திருமாவளவன் ஒரு மாநாடு நடத்துனார். எவ்வளோ எதிர்ப்பு! உதயநிதி ஸ்டாலின் இப்போ கூட அன்னைக்கு பதவியேற்பு விழாவில் சனாதனத்தை ஒழிப்புன்னு சொன்னார். குதிக்கிறானே தவிர சனாதனா என்னன்னு சொல்கிறான்னா